வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 22வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் கம்மிங் ஏப்ரல் 8 அன்னைக்கு நைட்டு 7:30க்கு சண்டிகர் கிரவுண்ட்ல தான் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில பிளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் அது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ரெகுலரா பிளே பண்ணா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து அபிஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சண்டிகர் கிரவுண்ட் நடக்க போகுது. சண்டிகர் கிரவுண்ட் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் ஓவராலா 76 மீட்டர் அண்ட் தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ் பொறுத்த வரைக்கும் 65-67 மீட்டர். ஸோ இந்த வென்யூ டோட்டலி பேட்டர்ஸுக்கு சாதகமான ட்ராக் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பேட்டர்ஸ் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவரபிளான பிச்சுன்னா சண்டிகர் அப்படிங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ இருக்கனால பவுலர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ எவ்வளவு ரன்னாலும் சேசிங்ல வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 168, ஹையஸ்ட் டோட்டல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 257, லோஸ்ட் டோட்டல் டெல்லி கேபிட்டல்ஸ் 60 ரன். ஸோ ஓவராலா 61 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 27 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 34 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க மோஸ்ட்லி சேசிங் டீம் தான் அதிகப்படியான மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 30 மேட்சஸ், அதுல பஞ்சாப் கிங்ஸ் 14, சிஎஸ்கே 16 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் ஹெட்ல பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே கொஞ்சம் அப்பர் சைட்ல இருந்தாலும் சிஎஸ்கே கூட கம்பேரிட்டிவ்லி பஞ்சாப் கிங்ஸ் தான் கொஞ்சம் பெட்டர் டீமா ஃபீல் ஆகுறாங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது பஞ்சாப் கிங்ஸுக்கு 55%, சிஎஸ்கேக்கு 45% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப், அதுவும் நான் ஸ்மால் லீக்ல பிளே பண்றேன், ரெகுலரா ப்ராஃபிட் எடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். பூம் 11 ஆப்ல 2 winners in 4 members அப்படிங்கிற ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் ஒரு 1449 ரூபாய் பிளே பண்ண போறீங்க அந்த கான்டெஸ்ட்ல. அப்படின்னா ஓவராலா பிரைஸ் அமௌண்ட் 5000 இருக்கு. இங்க 4 மெம்பர்ஸ் பிளே பண்ண போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கும் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசர்ஸுக்கும் பிரைஸ் அமௌண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல வரவங்களுக்கு 2500, செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்க போறாங்க. ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 1100 ரூபாய் வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த கான்டெஸ்ட்ல மோஸ்ட்லி 95% உங்களுக்கு லாஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா 4 மெம்பர்ஸ்ல 2 யூசர்ஸ்க்கு பிரைஸ் இருக்குங்கும் போது மோஸ்ட்லி நம்ம டீம் ப்ராஃபிட்ல தான் நிற்கும். எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டெய்லி எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே இல்லாம கூட ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். 24/7 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டான்ட் வித்ட்ரால் ஆப்ஷன், ரொம்ப சூப்பரான ஆப். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, பெட்டர் ரிசல்ட் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், பிரியான் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா, கிளன் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாங்க் சிங், எஸ் ஹெச், மார்க்கோ ஜான்சன், யஸ்வந்தர் சஹல், ஹர்தீப் சிங், லாக்கி ஃபெர்குசன். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் லாக்கி ஃபெர்குசனும் அண்ட் தென் பிரியான் சாரியா, இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் பவுலிங் யூனிட் அப்படின்னு எடுக்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல லெஃப்ட் ஹேண்ட் சீமர் ஹர்தீப் சிங் 1, 2 லெஃப்ட் ஹேண்ட் சீமர் மார்க்கோ ஜான்சன். அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் லாக்கி ஃபெர்குசன் 3, ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர். மீடியம் பேஸ்ல மார்க்கோ ஸ்டோனிஸ் ஒருத்தர் இருக்காரு, ஓவராலா 4 ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் தென் ஸ்பின்னர்ல வரும்போது லெக் பிரேக்ல சஹால் அண்ட் தென் ஆஃப் பிரேக்ல கிளன் மேக்ஸ்வெல். மோஸ்ட்லி இந்த 6 பிளேயர் தான் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல யார் அதிகப்படியான ஓவர்னு பார்க்கும்போது சஹால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, ஹர்தீப் சிங் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் மார்க்கோ ஜான்சனும் 4 ஓவர், கிளான் மேக்ஸ்வெல் ஒரு 3 ஓவர். ஸோ இவங்களே வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 5 ஓவர்ல லாக்கி ஃபெர்குசன் ஒரு 3 ஓவரும், மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும்
ரச்சின் ரவீந்திரா, டேவன் கான்வே ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் டூபே, விஜய் சங்கர், ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், முகேஷ் சௌத்ரி, நூர் அகமது, கலீல் அகமது, மதிசா பத்திரனா. இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் பத்திரனா இவரும் அண்ட் தென் சிவம் டூபே இவங்க ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பவுலிங் யூனிட் அப்படின்னு எடுக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சீமர் கலீல் அகமது 1, முகேஷ் சௌத்ரி 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் அண்ட் தென் மதிசா பத்திரனா 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அண்ட் தென் நூர் அகமது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 4, ஆஃப் பிரேக்ல ரவீந்திரன் அஸ்வின் 5 அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்ல ரவீந்திர ஜடேஜா 6. ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னரோட வர போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இதுல யார் யார் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா கலீல் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு, பத்திரனா 4 ஓவர் அண்ட் நூர் அகமது 4. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜடேஜா ஒரு 3 ஓவர் 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கு 5 ஓவர்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 ஓவரும் முகேஷ் சௌத்ரி 2 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணாத பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரெண்டு டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, யார் யாரை ரிஸ்கா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் சேஃபா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாவே கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரேங்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி சேசிங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க, சேசிங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்போ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க. அப்போ எந்தெந்த பிளேயர் சிஎஸ்கேல இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னு வரும்போது ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பா அவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் அவரோட பேட்ல இருந்தும் ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் டாப் ஆர்டர்ல ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் இனிஷியலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரவீந்திர ஜடேஜா, MS தோனி இவங்க ரெண்டு பேரையும் மஸ்டா நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அது பர்டிகுலர்லி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல பஞ்சாப்க்கு அகெயின்ஸ்டா எப்பவுமே MS தோனி ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ ஒரு 15 ஓவர் 16 ஓவர்லயே உள்ள வராரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து குயிக்கா ஒரு 30 ரன் வந்துடும். ஸோ அது இல்லாம விக்கெட் கீப்பர்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு, கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ. ஸோ ரவீந்திர ஜடேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணும்போது ஒரு 20ல இருந்து ஒரு 40 ரன்னும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா 1, ருத்ராஜ் கெய்க்வாட் 2, ரவீந்திர ஜடேஜா 3, MS தோனி 4. ஸோ இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நூர் அகமது 5th ஆப்ஷன். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா அவர் வந்து 2 விக்கெட். அந்த ரீசெண்ட் டைம் ஃபார்மை வச்சு கலீல் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 6th ஆப்ஷன். ஸோ 2 விக்கெட் வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ 7th பிக்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரவிச்சந்திரன் அஸ்வினை நம்ம ட்ரை பண்ண போறோம். ஏன்னா டேவன் கான்வே, சிவம் டூபே, விஜய் சங்கர் இவங்க 3 பேரும் இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ கடைசியா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது. ஒரு 15 to 20 ரன் ஆடிட்டாரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்துட்டா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. நல்லா நோட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சென்னை பேட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல நீங்க ரிஸ்கா சிவம் டூபே அல்லது விஜய் சங்கர் அல்லது மதிசா பத்திரனா இவங்க 3 பேருக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணீங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரவீந்திரா 1, ருத்ராஜ் கெய்க்வாட் 2, ரவீந்திர ஜடேஜா 3, MS தோனி 4 அண்ட் தென் நூர் அகமது 5th, கலீல் அகமது 6th ஆப்ஷன், 7th ஆப்ஷன்ல ரவிச்சந்திரன் அஸ்வின். அண்ட் தென் 8th பிக் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சிவம் டூபேவோ, விஜய் சங்கரோ, பத்திரனாவோ இவங்க 3 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க 9th ஆப்ஷன்ல பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர் பிளஸ் சேசிங்ல இந்த வெண்ணில ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. சேம் அதே தான் பிரியான் சாரியாவும் சேசிங்ல ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட பேட்ல இருந்தும் ஒரு 25ல இருந்து 35 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் த மேன் இன் ஃபார்ம் கண்டிப்பா இவரும் தேவைப்படுவார் 11, அண்ட் தென் நேகல் வஜ்ரா 12. ஸோ ஓவராலா இவங்க டாப்ல இருக்க 4 பிளேயர்ஸ்க்குமே நீங்க சேசிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் 12. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஹர்தீப் சிங் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் மார்க்கோ யான்சன் ஓவரும் கண்டிப்பா சிஎஸ்கே பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல கிளென் மேக்ஸ்வெல் அல்லது லாக்கி பெர்குசன். ஏன்னா லாக்கி பெர்குசன் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிடுவாரு. சேஃபஸ்ட் ஆப்ஷன் கிளென் மேக்ஸ்வெல்
15th ஆப்ஷன் இல்ல இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க 7 பிளேயர்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டீம்லயும் யாராவது ஒருத்தர் லோ பர்சன்டேஜ்ல இருந்து ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 15 பிளேயர்ல இருந்து ஒரு 9ல இருந்து ஒரு 10 பிளேயர் ஒரு டீம்ல பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அந்த 2ல இருந்து ஒரு பிளேயரை நான் ஆல்ரெடி சொல்லாத பிளேயர்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இதுவே பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பர் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுவாரு ஒரு 20ல இருந்து ஒரு 25. ஸோ கண்டிப்பா அவரு தேவைப்படுவாரு ஒண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பிரியாங்க் சரியா பெருசா தேவைப்பட மாட்டாரு. இயர்லியா கலீல் அகமது கிட்ட விக்கெட் வருதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் த மேன் இன் ஃபார்ம் கண்டிப்பா தேவைப்படுவாரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் நேகல் வத்ரா இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அந்த கிளென் மேக்ஸ்வெல் டீசென்ட்டா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 4th ஆப்ஷன்ல கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இப்போ 5th ஆப்ஷன்ல ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் பவுல் பண்ணும்போது சகால் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ 5th ஆப்ஷன். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல 2ல இருந்து 2 விக்கெட் ஆவரேஜா நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கோ யான்சனும் செகண்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. மினிமம் ஒரு விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல மார்க்கோ யான்சன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் 7th ஆப்ஷன் நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அல்லது ஹர்தீப் சிங் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. ஸோ 7th பிக். ஸோ ஓவராலா பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வத்ரா, கிளென் மேக்ஸ்வெல் 4, யஸ்வந்தர் சகால் 5, மார்க்கோ யான்சன் 6, 6th. 7th ஆப்ஷன்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அல்லது ஹர்தீப் சிங் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வேணாம் ஹர்தீப் சிங்கும் வேணாம் இந்த டீம்ல நான் வந்து நேகல் வத்ராவை டிராப் பண்றேன் ஸ்ரேயஸ் ஐயரை டிராப் பண்றேன் அப்படின்னா மட்டும் நீங்க ரிஸ்கா சசாங் சிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ சசாங் சிங் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறாங்க. ஒரு 3ல இருந்து ஒரு 4 விக்கெட் இயர்லியா போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா சசாங் சிங் உள்ள வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 45 ரன் குயிக்கா ஆடி கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ சசாங் சிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டீம்ல ஸ்ரேயஸ் ஐயர் நேகல் வத்ரா இவங்க 2 பேருத்தையுமே நீங்க டிராப் பண்ணிருக்கணும். ஸோ ரிஸ்க் பிக்கு சசாங் சிங் இல்ல சேஃபா போகணும் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அல்லது ஹர்தீப் சிங்குக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணாலே போதும். ஸோ 7 பிளேயர் பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து எடுத்துட்டோம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ சிஎஸ்கே சேஸ் பண்ணும்போது யார் யார் எஃபெக்டிவா இருப்பாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு 8th ஆப்ஷன். டேவன் கான்வே இன்னும் ஃபார்முக்கு வரல லிட்டில் பிட் ஸ்ட்ரகிளா இருக்காரு. ஸோ மேபி சேசிங்ல உள்ள நின்று பொறுமையா ஒரு 30 to 40 ரன் அடிச்சிட்டாருன்னா ட்ரீம் டீம் வந்துடுறாரு. ஸோ டேவன் கான்வேயும் ருத்ராஜ் கெய்க்வாடையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு இன்ஜூரியில இருக்காரு. ஸோ பெரிய ஸ்கோர் ஆடுவாராங்கிறது டவுட் தான். ஸோ ஒரு 10 டீம் பிளே பண்றீங்க அப்படின்னா டேவன் கான்வே ஒரு 5 டீம் ருத்ராஜ் கெய்க்வாட ஒரு 5 டீம்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சேசிங்ல கண்டிப்பா சிவம் டூபே இந்த பர்டிகுலர் மேட்ச் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ 10th ஆப்ஷன் சிவம் டூபே. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது மதிசா பத்திரனா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ கண்டிப்பா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். த மேன் இன் ஃபார்ம் கலீல் அகமத் ரீசென்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நல்லாவே பவுல் பண்ணிட்டு சிஎஸ்கேக்கு ரீசென்ட் டைம்ல ஒரு விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கலீல் அகமதும் எஃபெக்டிவா இருப்பாரு. நூர் அகமத் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் எஃபெக்டிவ். அண்ட் தென் 14th ஆப்ஷன்ல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் சேஸ் பண்ற போது அப்படின்னா ஸோ ரவீந்திர ஜடேஜாவுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலுமே நீங்க ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் அல்லது முகேஷ் சௌத்ரி இவங்க 2 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா நோட் பண்ணீங்க. சிஎஸ்கே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸ் வந்து 7 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாச்சு. 8th ரச்சின் ரவீந்திரா அண்ட் தென் 9th டேவன் கான்வே அல்லது ருத்ராஜ் கெய்க்வாட் 50-50 ஆப்ஷன். சிவம் டூபே 10, பத்திரனா 11, கலீல் அகமது 12, நூர் அகமது 13, ரவீந்திர ஜடேஜா 14. 15th முகேஷ் சௌத்ரி அல்லது ரவிச்சந்திரன் அஸ்வின். ரவிச்சந்திரன் அஸ்வின் டோட்டலி சேஃபஸ்ட் ஆப்ஷன். இல்ல ரிஸ்கா போனா முகேஷ் சௌத்ரிக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் இல்ல மல்டிபிள் டீம்ஸை ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணுங்க. மோஸ்ட்லி நீங்க ஒரு டீம் ரெடி பண்றீங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ல இருந்து ஒரு 9ல இருந்து ஒரு 10 பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்லாத பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள இருந்து ஏதோ 1 or 2 பிளேயர்ஸ்க்கு மட்டும் ரிஸ்கா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சிஎஸ்கேல இருந்து ரச்சின் ரவீந்திராக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு வைஸ் கேப்டன். சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சிவம் டூபேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். சோ போத் இன்னிங்ஸ் அது பர்டிகுலர்லி சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பேட் பண்றாங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் மேட்ச் எம்எஸ் தோனி கூட
வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது மதீசா பத்திரனா வைஸ் கேப்டன் ஆப்ஷன், போத் இன்னிங்ஸா இருந்தாலும் கலீல் அகமதுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், நூர் அகமதுக்கும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் பிரப்சிம்ரன் சிங்குக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன், நேகல் பதிராவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ஹர்தீப் சிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது ஷகாலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா மார்க்கோ யான்சனை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளான் மேக்ஸ்வெல் சேஃபா போகணும் அப்படின்னா ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் கேப்டனாவோ இல்ல வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.